Hello friends, நான் வந்துட்டேன். Actually இந்த பாலஸ்தீன் and இஸ்ரேல் நடக்கிற பிரச்சனை வந்துட்டு ஒரு முடிகிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது. பட் அது அப்படி நினைக்கிறதுக்குள்ளேயே கமா போட்டு இன்னும் இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிறது தான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு பிரச்சனை இப்போ எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஜிப்டுக்கு கீழே இருக்கிற சூயஸ் கேனல் வரைக்கும் இது அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த சூயஸ் கேனல் வந்துட்டு இப்போ என்ன மாதிரி வர ஒரு பிரச்சனைகளாக சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூயஸ் கேனல்ல வர மொத்த கப்பலுமே இப்போ நிப்பாட்டி சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து சுத்திட்டு போகிற அளவுக்கு இப்போ மாற்றப்பட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வர மொத்த கப்பலுமே இப்போ ஆப்பிரிக்காவை சுத்தி வர ஒரு சூழ்நிலையா வந்துட்டு மொத்த கப்பலுமே இப்போ மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் இப்போ இந்தியாவையுமே பாதிக்குது. இந்தியாவில் நடக்கிற ட்ரேடிங்குமே இதனால பாதிக்குது. இந்த ஒரு ட்ரேடிங் பாதிச்சுன்னா ஸோ இம்போர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே எக்கு தப்பா வந்துட்டு உங்களுக்கு ரேட்டுன்றது ஒன்று அதிகரிக்கும். அதே போல டியூட்டி டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏகப்பட்டதா இது இருக்கும். இந்த ஒரு டியூட்டி டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிச்சதுன்னா நம்ம இங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்குமே இங்க நம்ம அதிகமா ரேட்டை கொடுத்து வாங்குற ஒரு விஷயமா இருக்கும். முன்ன வாங்குறதை விடவே இப்போ அதை விடவே கொஞ்சம் அதிகமா வந்துட்டு எல்லாரோட விலையுமே வந்துட்டு ஏத்துறதுக்கான சில வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. முக்கியமா இந்த பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே இது மூலியமா இந்த சூயஸ் கேனல் மூலியமா தான் நமக்கு ஈஸியா வந்துட்டு இருந்து. பட் இப்போ இந்த ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா இப்போ பெட்ரோல் டீசல்ல இருக்கிற எல்லா விலைகளுமே ரொம்ப சீக்கிரத்துல ராக்கெட் விலையை தொடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாராலுமே சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ சார் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆக்சுவலி சூயஸ் கேனலை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கலாம். பட் இந்த சூயஸ் கேனலை எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு மொத்தம் ஒரு 3 விஷயம் சொல்றேன். இந்த சூயஸ் கேனல்ல இந்தியாவுக்கு வர கப்பல்களை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 64 கப்பல்கள் வந்துட்டு இந்த சூயஸ் கேனல் மூலியமா தான் வருது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதை தொடர்ந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்தியாவில் நடக்கிற இந்த ஒரு ட்ரேட் இருக்கு, சி ட்ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட 30% ஆஃப் சி ட்ரேட் வந்துட்டு இந்த சூயஸ் கேனல் மூலியமா தான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணாவது விஷயம் சொல்றேன், இன்கேஸ் ஒரு லண்டன்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா, ஒரு கப்பல் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்றப்போ இந்த சூயஸ் கேனல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இந்த லண்டன்ல இருந்து ஆப்பிரிக்கால ஃபுல்லா சுத்தி இந்தியா பக்கம் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,220 மைல் தூரம் இருக்கும். இதுவே இது சூயஸ் கேனல் மூலியமா வந்ததுன்னா வெறும் 6,000 மைல் மட்டும்தான். ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது தான் இந்த சூயஸ் கேனல். அந்த அளவுக்கு இந்த சூயஸ் கேனல்ன்ற ஒரு விஷயம் இந்த உலக வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல வர எல்லா கப்பல்களையுமே வந்துட்டு ஹைஜாக் பண்றாங்க, தாக்கிக்கிட்டு இருக்காங்க. யாரா இந்த ஒரு விஷயத்த பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுதி அப்படின்ற ஒரு அமைப்பு தான். இந்த ஹவுதி அப்படின்ற ஒரு அமைப்பு எதோட நாட்டோட அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமன் நாட்டோட அமைப்பு. இப்ப ஏமன்ல இந்த ஹவுதியை பத்தி கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு போர் வீரர்கள் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. சோ இந்த ஹவுதி அமைப்பு வந்துட்டு எதுக்காக சூயஸ் கேனல்ல இருக்கிற வர கப்பல்களை ஏன் வந்துட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சூயஸ் கேனல்ல வர இஸ்ரேல் கப்பல் வந்துட்டு ஏதாச்சும் வந்ததுன்னா இந்த ஹவுதி அமைப்பு வந்துட்டு ஹெலிகாப்டர் மூலியமா கீழே இருக்கிற கப்பல்களை தாக்கிட்டு இருந்தாங்க. சோ அது ஒரு கட்டத்துக்கு மேல போனதுக்கு அப்புறமா அந்த கப்பல் மேலேயே அந்த ஹெலிகாப்டரை இறக்கி கப்பலை ஹைஜாக் பண்றாங்க இஸ்ரேலோட கப்பல்கள். சோ இதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கிற எந்த நாட்டு கப்பல் வந்தாலுமே இந்த சூயஸ் கேனல்ல அது இதே போல தாக்கப்படும், ஹைஜாக் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு ஹவுதி அமைப்பு தான் இப்போ சூயஸ் கேனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த சூயஸ் கேனல் வந்துட்டு ஒரு ஹவுதி அமைப்பு கையில தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பார்க்கப்படுது ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது. இப்போ இந்த சூயஸ் கேனல் வந்துட்டு கிட்டத்தட்ட லாக் செய்யப்பட்டுச்சு அப்படின்னப்போ இந்த வர கப்பல் எல்லாமே வந்துட்டு திருப்பி விட்டு இந்த ஆப்பிரிக்கா சுத்தி வருது அப்படின்றப்போ இதனாலதான் இம்போர்ட்ஸ் ரேட் எல்லாமே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி டியூட்டி டாக்ஸுமே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இதுல இருந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இம்போர்ட் ஐட்டம் ஏதாவது வாங்கினீங்கன்னா கூட அது கண்டிப்பா விலை மாற்றம்ன்ற ஒரு விஷயம் ரெஃப்ளெக்ட் ஆகும் கூடிய சீக்கிரத்துல. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சூயஸ் கேனலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சூயஸ் கேனல்ன்றது ரொம்ப சாதாரணமா வந்துட்டு அப்படியே ஒரு கடந்து போகிற ஒரு விஷயம். இதுல நம்ம
பயங்கரமா அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லதான் இந்த ஒரு வீடியோல நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க சூயஸ் கேனல்ல இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதோட வரலாறு என்ன அப்படின்றது மொத்த டீட்டெயிலுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வழக்கம் போல ஒரு 10-12 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்க அவங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போல ஒரு மொத்த ஒரு ஹிஸ்டரியுமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனையோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நாட்டில் நடக்கிற மற்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் மேக் பண்ண ஒரு வீடியோ வர ஒரே வழி அந்த சப்ஸ்கிரைப் மூலியம் மட்டும்தான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஒரு விஷயத்த பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூயஸ் கேனலோட ஹிஸ்டரியை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சுப்போம். அதை தாண்டி இந்த சூயஸ் கேனல் வந்துட்டு எந்த அளவுக்கான நீளம் அகலம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்துட்டு இந்த சூயஸ் கேனல் வந்துட்டு மெடிட்டேரியன் சி அதுல இருந்து ரெட் சீக்கு கனெக்ட் பண்ற ஒரு கேனல். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அகலத்தை பார்த்தோம்னா வந்துட்டு 138 மீட்டர்ல இருந்து 318 மீட்டர் வரைக்கும் இதோட அகலம்ன்றது இருக்கும். ஸோ நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அதாவது மெடிட்டேரியன் சீல இருந்து ரெட் சீக்கு இருக்கிற நீளங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 198 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு நீளம் கொண்ட ஒரு கேனல் தான் வந்துட்டு இந்த சூயஸ் கேனல். இந்த ஒரு சூயஸ் கேனல் வந்துட்டு கிட்டத்தட்ட 4th செஞ்சுரியிலே வந்துட்டு ஈஜிப்ட்ல அந்த கல்வெட்டுலாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்பவே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு கண்டத்துல இருந்து வேற ஒரு கண்டத்துக்கு கனெக்ட் பண்ற ஒரு நதி அப்படின்ற மாதிரி அந்த 4th செஞ்சுரியில ஒரு கல்வெட்டுன்றது எழுதிருக்காங்க. அப்போ இது சூயஸ் கேனல்ன்றதுலாம் பேர் இல்லை, அப்போ வந்துட்டு வேற ஒரு பேர் அவங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா 1798 அதாவது 17th செஞ்சுரியில வந்துட்டு நெப்போலியன் இந்த ஒரு இடத்த வந்து இந்த நதியை வந்து பாக்குறாரு. ஸோ இந்த ஈஜிப்ட்ல இருந்து இந்த நதியை பார்க்கும்போது இது மெடிட்டேரியன் சீல இருந்து ரெட் சீக்கு வந்துட்டு இந்த ஒரு நதின்றது கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு நதியை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி இதை கேனலா மாத்தணும் அப்படின்னா இந்த கேனல் மூலியமா வந்துட்டு இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்மளால போக முடியும். இது நமக்கு வணிகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தளமா மாறிடும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம கேனல் அமைக்கலாம்னு சொல்லிட்டு 17th செஞ்சுரியில இது நெப்போலியன் வந்துட்டு யோசிச்சிருக்காரு. ஸோ இது நெப்போலியன் யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரோட டீம்ல இருக்கிற ஒரு 4 பேரை சூஸ் பண்ணிட்டு இந்த நதி வந்துட்டு எங்க போய் முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த பாருங்க, இதை வந்துட்டு நம்ம எப்படி மேலும் வந்துட்டு டெவலப் பண்ணி ஒரு கேனலா மாத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 4 பேருமே வந்துட்டு இந்த ஒரு நதியை ஃபாலோ பண்ணி மற்ற டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நெப்போலியன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெப்போலியன் கிட்ட சொன்ன இவங்க இந்த 4 பேர் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மெடிட்டேரியன் சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஹைட்டா இருக்கு சார், அதோட நதி போக போக வந்துட்டு ரொம்ப கீழே இருக்கு, டவுன்ல இருக்கு. ஸோ ரெட் சீன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட மெடிட்டேரியன் சீயை விடவே ஒரு 80 மீட்டர் வந்துட்டு கீழே இருக்கு. இன்கேஸ் நம்ம இந்த கேனலை தோண்ட ஆரம்பிச்சோம்னா இந்த கேனல்ல இருந்து வர தண்ணி வந்துட்டு வெள்ளமா மாறி பக்க ஊர் நம்ம சுத்தி இருக்கிற ஊர்கள் எல்லாமே அழிச்சிட்டு கடலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால வந்து ஈஜிப்டே வந்துட்டு அழிறதுக்கான ஒரு சூழ்நிலையுமே ஆகிடும். ஸோ இதனால நீங்க இதை இப்படியே விடுறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபால்ஸான ஒரு கமிட்மெண்டா கொடுத்துருக்காங்க நெப்போலியன் சுத்தி இருந்தா அந்த 4 பேர். ஸோ இதனால நெப்போலியன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த 17th செஞ்சுரியில இந்த ஒரு விஷயத்த அப்படியே டிராப் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் 18th செஞ்சுரி ஒண்ணு வருது. ஸோ 1845ல வந்துட்டு 18th செஞ்சுரி ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு ஈஜிப்ட்ல ஓட்டமன் எம்பையர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு எம்பையர் ஈஜிப்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே போல வந்துட்டு அந்த ஒரு 18th செஞ்சுரியில ஒரு சைடு பிரான்ஸ் அண்ட் ஒரு சைடு பிரிட்டன், இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு எந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப வேகமா இருக்கிற ஒரு டைம் தான் அந்த ஒரு டைம் அந்த 18th செஞ்சுரி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பிரிட்டனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெட் சீக்கும் மெரிடியன் சீக்குமே வந்துட்டு கனெக்ட் பண்ற ஒரு நதி இருக்கு, அந்த நதியை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிட்டனுக்குமே ஒரு ஐடியா இருக்கு, அதே கூட பிரான்ஸுக்குமே ஒரு ஐடியா இருக்கு. இந்த இடத்தை யார் முதல்ல பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு போட்டியுமே அந்த ஒரு இடத்துல இருந்தது. அப்போ இது ஓட்டமன் எம்பையர் கையில இந்த ஈஜிப்ட் இருந்ததுனால அப்போ அந்த ஓட்டமன் எம்பையர் கூட இந்த பிரான்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. அவர் பேர் தான் வந்துட்டு மிஸ்டர் ஃபெர்டினண்ட். ஸோ இந்த ஃபெர்டினண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஓட்டமன் எம்பையர் கிட்ட போய் பேசியிருக்காரு. இதோ இங்க பாருபா இந்த மாதிரி ஒரு நீட்டா ஒரு நதின்ற ஒரு விஷயம் இருக்கு, இதை வந்துட்டு நம்ம கேனலா மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூலியமா போற வணிக கப்பல்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு பணம் கொடுத்து இது மூலியமா வந்துட்டு நீ அந்த கப்பல்களை ரிலீஸ் பண்ணலாம் வணிகத்துக்காக. ஸோ இதனால நீ நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமன் எம்பையருக்கு இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த ஒரு ஐடியா ஓட்டமன் எம்பையருக்குமே பிடிச்சி போய் என்ன ஆகுதுன்னா அப்ப இந்த ஃபெர்டினண்ட் வந்துட்டு
ஓட்டமன் எம்பையருமே பிரான்ஸ் கவர்மெண்ட்டுமே வந்துட்டு ஒன்னா இணைஞ்சு சரி நம்ம இங்க ஒரு கேனல் கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்குள்ள வராங்க. இந்த கேனல் கட்டுறதுக்கான மொத்த ஆட்களையுமே மிஷின்ஸையுமே நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் முன்னாடி வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அந்த கம்பெனி பேர் தான் வந்துட்டு சூயஸ் கேனல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு ஓனரா ஃபெர்டினண்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்தாரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த ஒரு பிளான் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1854ல வந்துட்டு இந்த ஒரு சூயஸ் கேனல் வந்துட்டு கட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. ஸோ இந்த 1854க்கு அப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் போகும்போது ஒரு சைடு வந்துட்டு ஃபெர்டினண்டும் அவரோட கம்பெனி பயங்கரமா பெருசு பண்ணி இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்துட்டு சூயஸ் கேனலுக்காக ஒர்க் பண்றதுக்காகவுமே அலைன் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல வந்துட்டு பிரிட்டன் ஒரு பிரச்சனையை பண்றாங்க. சூயஸ் கேனல்ல வந்துட்டு நீங்க தனிப்பட்டு கட்டக்கூடாது, ஸோ உங்களுக்கு இங்க வந்துட்டு கட்டுறதுக்கான ஒரு பர்மிஷன்ன்றது கிடையாதுன்னு சொல்லி பிரிட்டன் வந்துட்டு ஈஜிப்ட்ல ஒரு விஷயத்த வந்துட்டு டிமாண்ட் பண்றா போல. ஸோ இதுல வந்துட்டு பிரான்ஸுக்குமே பிரிட்டனுக்குமே வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஃபெர்டினண்டுமே இதுல இன்வால்வ் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த ஒரு பிரச்சனையிலே இந்த கேனல் சூயஸ் கேனலோட வேலை நடக்காம இருந்திருக்கு. ஸோ 1854க்கு அப்புறமா 1858ல தான் இந்த ஒரு சூயஸ் கேனல், அதாவது 18th செஞ்சுரியில இந்த ஒரு வேலைகள்ன்றது ஒன்று ஆரம்பிச்சது. ஃபைனலா வந்துட்டு பிரிட்டனை ஓரம் கட்டிட்டு பிரான்ஸ் அண்ட் ஓட்டமன் எம்பையர் அப்புறமா ஃபெர்டினண்ட் தலைமையில வந்துட்டு இந்த சூயஸ் கேனல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. இந்த ஒரு விஷயம் 1858ல ஆரம்பிக்கப்பட்டு இது கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சது. ஸோ 1869ல தான் இதோட வேலைகள்ன்றது ஒரு விஷயம் ஆரம்பிச்சது முடிஞ்சது. இது வரைக்குமே இந்த 200 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சூயஸ் கேனல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொன்ன இல்லையா நீளம் வந்துட்டு, இந்த நீளத்தை 200 கிலோமீட்டர் வரைக்குமே இது யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்துட்டு அடிமையாகப்பட்ட, அதாவது போர்ல போயிட்டு தோத்தவங்களை அடிமை ஆக்கியிருந்தாங்க. அந்த அடிமைகளை கூட்டிட்டு வந்தோம். பிளஸ் ஓட்டமன் எம்பையர்களோ ஆல்ரெடி ஈஜிப்ட்ல வந்துட்டு சில அடிமைகள் இருப்பாங்க, அவங்களையுமே கூட்டிட்டு வந்துட்டு ஸோ இதுல கிட்டத்தட்ட 15 லட்சம் அடிமைகள் வந்துட்டு ஒன்னா ஒரே இடத்துல இறக்கி இந்த ஒரு கால்வாயை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அதுவுமே இந்த 15 லட்சம் பேருமே வந்துட்டு எப்படி இந்த சூயஸ் கேனலை வந்துட்டு உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் கைகளால வந்துட்டு இந்த கோடாரி, கம்பு, அப்புறம் மம்முட்டி இதெல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு வெட்டி அந்த ஒரு சூயஸ் கேனல் 200 கிலோமீட்டர் வரைக்குமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 15 லட்சம் பேர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 1,20,000 பேர் வந்துட்டு ஒரு டிசீஸ்னாலுமே பிளஸ் வந்துட்டு அங்க நடந்த சில விபரீதத்தினாலுமே இறந்திருக்காங்க. இந்த சூயஸ் கேனலை உருவாக்குறதுக்காகவே இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஒரு வழியா வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு 15 வருஷம் வந்துட்டு இதுல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 15 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்கும் அங்க இருக்கிற அடிமைகள் வந்துட்டு வெறும் கையால தான் அவ்வளவு பெரிய ஒரு சூயஸ் கேனலையே வந்துட்டு வெட்ட ஆரம்பிச்சு அதை வந்து அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அந்த ஒரு ஈஜிப்ட்ல வந்துட்டு வேற ஒரு அரசர் அப்படின்ற ஒரு வராரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த விஷயத்த பார்க்கும்போது இதை வந்துட்டு நீங்க மிஷின் மூலியமா பண்ணி இந்த ஒரு கேனலை வந்துட்டு இது பண்ணுங்க, யாருமே கையில வந்துட்டு வேலை செய்ய விடாதீங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபெர்டினண்ட் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு இந்த நிலக்கரியில ஓடுற மிஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு அந்த சூயஸ் கேனல் கம்பெனில பொருத்தி அந்த ஒரு கேனல் ஒர்க் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வரைக்கும் அடுத்த ஒரு 5 வருஷம் 1964க்கு அப்புறமா மிஷின் மூலியமா வந்துட்டு அந்த சூயஸ் கேனலை வெட்ட ஆரம்பிச்சாங்க. சில டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மிகப்பெரிய கப்பல்கள் ஒரு நாளைக்கு 64 கப்பல்கள் போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூயஸ் கேனல் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு இது வரைக்குமே இருந்த ஒரு வரலாறு. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரச்சனை இந்த சூயஸ் கேனல்ல அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏமன்ல இருக்கிற வீரர்கள், போர் வீரர்கள் அப்படின்ற ஒரு விஷயம், சோல்ஜர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களால் சொல்லப்படுற இந்த ஹவுதி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு அன்சருல்லா மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா அவங்களோட எதிர்ப்பை வந்துட்டு இஸ்ரேலுக்கு காமிச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீன் மக்களுக்கும் காசால இருக்கிற மக்களையும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைகள்னு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அவங்க வர்த்தகம் பண்ற இந்த இஸ்ரேல் கப்பல்கள் எல்லாமே சூயஸ் கேனல் மூலியமா தான் போகுது. அந்த ஒரு சூயஸ் கேனலோட மூலியமா வர எல்லா இஸ்ரேல் கப்பல்களையுமே நாங்க தாக்குவோம், ஹைஜாக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை வந்துட்டு இவங்க 3 டைப்பா வந்துட்டு பிரிச்சாங்க. அதாவது phase 1, phase 2, phase 3 அப்படின்றது வந்துட்டு இந்த அன்சருல்லா மூவ்மெண்ட் அப்படின்றது இந்த ஹவுதி அமைப்பினர் வந்துட்டு தனித்தனியா பிரிச்சாங்க. இதுல phase 1 அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் மூலியமா வர கப்பல்கள் வந்துட்டு
எந்த ஒரு கப்பலுமே சூயஸ் கேனல் மூலியமா வருது அப்படின்னாக்கா ஸோ அதை வந்துட்டு முதல்ல நாங்கள் தாக்குவோம் ஹெலிகாப்டர் மூலியமா அப்படின்னாங்க. ஸோ அந்த ஃபேஸ் 1 ஐடியாவுமே அதே போல இஸ்ரேல் கப்பலுமே சூயஸ் கேனல்ல வந்தது, அவங்களுமே ஹெலிகாப்டர் மூலியமா அந்த ஒரு கப்பலை தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சொன்னதை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் 2 அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த ஹவுத்தின்ற ஒரு அமைப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மேலும் இந்த இஸ்ரேல் கப்பல்கள் சூயஸ் கேனல் மூலியமா வந்ததுன்னா அந்த கப்பல்களை நாங்க ஹைஜாக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதே போல ஃபேஸ் 2 அப்படி அவங்க என்ன சொன்னாங்க, அதே மாதிரி அங்க இஸ்ரேல் வர எல்லா கப்பலுமே வந்துட்டு ஹைஜாக் பண்ணி இப்போ அவங்களோட கண்ட்ரோலுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹவுத்தி அமைப்புன்றது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால உலக வர்த்தகமே வந்துட்டு இப்போ பாதிக்கப்படுது. பல நாடுகள்ல இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிரச்சனைன்றது பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஹவுத்தி தான். ஸோ இந்த ஹவுத்தியை வந்துட்டு நம்ம ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கண்ட்ரியை அமெரிக்கா வந்துட்டு கையில சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 10 கண்ட்ரியோட கூடவே சேர்த்து அமெரிக்கா 11 கண்ட்ரியுமே சேர்ந்து இப்போ ஹவுத்தி அமைப்புக்கு எதிராக இவங்களை வந்துட்டு ஒன்னும் ஒழிக்கணும் இல்லைன்னா கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது மூலியமா வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்துட்டு இறக்கியிருக்காங்க அவங்களோட ஒரு நேவி சைட்ல இருந்து. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் சி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த ஹவுத்தி அமைப்பில் இருக்கிற எல்லாருமே அரெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா கொன்னு குவிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்கை வந்துட்டு இந்த ஒரு ஃபோர்ஸுக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஹவுத்தி அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் இஸ்ரேல் கப்பல்களை மட்டும் நாங்கள் தாக்க மாட்டோம், ஹைஜாக் பண்ண மாட்டோம். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற எந்த நாட்டு கப்பல் இந்த சூயஸ் கேனல் மூலியமா வந்தாலும் எங்களோட அமைப்பு அதை தாக்கும், ஹைஜாக்குமே பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹவுத்தி ஃபேஸ் 3ன்ற அவங்களோட பிளானை சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அவங்க சொன்னதை செஞ்ச மாதிரி ஸோ இப்போ ஃபேஸ் 3ன்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லி செய்யாமலும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்ற கப்பல் கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா சூயஸ் கேனல் மூலியமா போறதே நிப்பாட்டி இப்போ வேற வழியை ஆப்பிரிக்காவை சுத்தி இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றதுனால இதனால அதோட டீசல் செலவுகள் ஸோ அதே போல வந்துட்டு அந்த கண்டெய்னரோட டைமிங், ஃப்ரீ டேஸ் டைமிங் எல்லாமே வந்துட்டு அதிகமாக ஆகுது அப்படின்றது பட்சத்தில் இப்போ இம்போர்ட்ஸோட எல்லா ரேட்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமா வர பெட்ரோல் டீசல் எல்லா வழிய ரேட்ஸுமே வந்துட்டு இது மூலியமா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் சூயஸ் கேனல் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம்ன்றது நம்ம கடந்து போக முடியாது. சூயஸ் கேனல் மூலியமா தான் நமக்கு அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சூயஸ் கேனல் இல்லைன்னா நம்ம 10,000 மைல் சுத்திட்டு வரணும் இந்தியாவுக்கு ஒரு கப்பல் வரணும்னா. இந்த சூயஸ் கேனல் இருக்கிறதுனால வெறும் 6,000 மைல் மட்டும்தான் ஒரு தூரம்ன்றது ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூயஸ் கேனல் தான் நம்ம ரொம்ப அசால்ட்டா தட்டி கழிச்சுக்கிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இல்லை, சூயஸ் கேனல் ஏதாவது பாதிக்கப்படுதுன்னா அது இந்தியாவில் மிக பெருசா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இது மூலியமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் நம்புறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களை நன்றி என்பவங்களே ஏபி.